ஹலோ காய்ஸ், நான் வந்து ஜப்பான் சர்வர் தாய்வான் சர்வருக்கு வந்துக்கிறேன். தாய்வான் சர்வர் பார்த்தாலே தெரியுதா? தாய்வான் சர்வருக்கு வந்துக்கிறேன் காய்ஸ். டான் பிளாஸ்ட்டு தான் வந்து எனக்கு இந்த ட்ரிக்கு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி நான் தாய்வான் சர்வர் வர வச்சிட்டேன். இந்த தாய்வான் சர்வருக்குள்ளே கேமுக்குள்ளே போகலாம். போயாச்சு. இதில் பாட்டுங்க தான் வருவாங்க. ஏன்னா இது பாட் ஐடி, அதனால் பாட்டுங்க தான் வருவாங்க. பார்ப்போம் பாட்டுங்க வராங்களா, ப்ளோ பேர் வராங்களான்னு பார்ப்போம். தெரிஞ்சு பிளேயராக வந்தால் நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன். சாதாரண பிளேயர் வந்தால் அடிக்கிறது ஈஸியாக இருக்கும். பார்ப்போம் சாதா பிளேயர் வராங்களா, பெரிய பிளேயர் வராங்களா. ஒரு பேரே வரலாறு அதைச்சாலும் அறியாது அவன் தானே ஜனநாயகன். மக்கள் வைக்காம அதை மாற்றம் வைக்காது அவன் தானே ஜனநாயகன். சரி வாங்க காய்ஸ் போகலாம். ஓடிப்போ. இது தெரிஞ்சு பாட்டுங்க தாண்டா வந்துக்கிறானுங்க. பார்த்தாலே தெரியுது பிளேயராக இருந்தாங்கன்னா ஒரு அடி இடிமையாக இருக்குங்க. நம்ம கட் பண்ணிட்டு போகிறோம் காய்ஸ். ஃபோன் ஹேங் ஆகிற மாதிரி இருந்தது சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டு மறுபடியும் நான் போடுறேன். என்னன்னு தெரியல, இந்த ஃபோன் ஹேங் ஆகுது. கொஞ்ச நேரம் போனால் 2 மணி நேரம் யூடியூப் பார்த்தேன். 2 மணி நேரம் யூடியூப் பார்த்துட்டு இந்த கேமுக்குள்ளே அப்படியே போனால் தெரியாமல் கொஞ்சம் 10 நிமிஷம் கழித்து உள்ளே வந்துடலாம் போல். இப்படி ஹேங் ஆகுது. பரவாயில்ல, அப்படியே வேஸ்ட்லாம் வச்சுட்டேன். ஒருத்தன் அடிக்கணும். இவனை வச்சுட்டா முடிஞ்சிச்சு. போடு ஹைக்காச்சு. சின்ன மேட்ச் தாங்க. அடுத்த மேட்ச்லேருந்து ஒரு பெரிய மேட்சாக போகிறோம். இது சின்ன மேட்ச் தான். ஒரு வெளியில் கடைக்கு போகிறோம். அதில் வந்து சீக்கிரமாக முடிக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் சாயந்தரமாக ஒரு அடி போகிற முயற்சி பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, கன்று எடுப்போம். இந்த கன்று எடுப்போம். எடுத்தாச்சு. சுடுவோம். புது நேரத்தில் மெசேஜ் வேறு வந்து உயிராகுது. சரி போவோம். இந்த அடிச்சா ஜெயிக்கலாம். கொஞ்சம் அடிப்பண்ண அடிக்க மாட்டேன். அடிச்சிடுவேன். பிளேயராக இருந்தால் தான் பயப்படணும். கல்யாணம் பாடு தானே. இதுக்கப்புறம் ஜப்பான் சர்வர் வச்சுக்கிறேன். தாய்லாண்டு சர்வர் வச்சுக்கிறேன். ஜப்பான் சர்வர் வச்சுக்கிறேன். ஜப்பான் சர்வர் வந்து எல்லா இதுவுமே ஃப்ரீ. சொல்லுது எல்லா பண்டிலுமே ஃப்ரீ. எல்லா பண்டிலுமே அதில் ஃப்ரீ. எல்லா பனியன் ஜட்டி எல்லாமே ஃப்ரீ. இதுவே வந்து இந்தியன் சர்வராக இருந்தால் எல்லாம் டைமண்டு. அதில் ஜப்பான் சர்வரில் வந்து எல்லாமே ஃப்ரீ தான். அது சொல்லிக் கொடுத்ததே டான் பிளாஸ்ட் தான். அவர் தான் எனக்கு என்ன சொன்னார். ஜெயிச்சும் ஆச்சாச்சு. எப்படியும் இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம் காய்ஸ். சரிங்க காய்ஸ், ஜெயிச்சாச்சு. எமௌண்ட்டெல்லாம் போட்டாச்சு. எமௌண்ட்டில் இந்தியன் சர்வரில் இருந்தால் ஆனால் கெத்தாக இருக்கும். இதெல்லாம் இந்தியன் சர்வரில் கிடைக்க மாட்டேங்குது. அடித்தா நான் எங்கே இருப்பேன்னு தெரியுமா? அதெல்லாம் இங்கேயே இருக்க மாட்டேன். இங்கேயோ இருப்பேன். எமௌண்ட்லாம் சூப்பர் எமௌண்ட்டு. இதெல்லாம் இதில் விட மாட்டானுங்க. தாய்வான் சர்வரில் விடுறாங்க. ஜப்பான் சர்வரில் இதோட சூப்பர் பண்டில்லாம் இருக்குது. சூப்பர் எமௌண்ட்டுலாம் இருக்குது. நினச்சி பார்க்கும்போது இதெல்லாம் ஓல்டு எமௌண்ட்டுங்க. இதெல்லாம் ப்ரான்ஸ் 2 தான். சரிங்க காய்ஸ், தாய்வான் சர்வர் நீங்கள் இப்பயும் நம்ப மாட்டீங்க தான். அதாவது இப்படி மறுபடியும் போய் காட்டுறேன். ஓகேங்களா? இப்பயும் நம்ப மாட்டீங்க தான். அங்கே பாரு, மறுபடியும் போய் காட்டுறேன். இதுவா? சரி, அப்புறமா காட்டுறேன். பாய்.